பா ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரமின் மாறுபட்ட வேடத்தில் தங்கலான் வெற்றி நடை போடுகிறது. சம்பவம் நடந்த அன்று மதியம் மூணாவது ஆள் ஒருத்தர் உள்ள இருந்தாங்கன்னு அடிச்சு சொல்றாங்க. எடிசன் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பேன் இண்டியா மூவிங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆன 4வது படம் வேதா. வேதாங்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய, அதாவது இது வந்து பேன் இண்டியா மூவி. GTV இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஜான் அபிரகாம் வந்து கதை நாயனா நடிச்சிருக்காரு. அவரோட சேர்ந்து சர்வாரி, தமனா, அப்புறம் ஆசிஷ் வித்யார்த்து, அபிஷேக் बनर्जी इतने பேர் நடிச்சிருக்காங்க. एक को सिर्फ एक का साथ मिल जाए तो अकेला नहीं रहे. सीधा चलने में 2 हफ्ते लगेंगे. मैं तो 2 साल तक यही हूँ. आपका ट्रांसफर हो रहा है. அசீம் அரோராங்கிறவர் தான் இந்த படத்தோட கதை. டைரக்டர் வந்து நிகில் அத்வானிங்கிறது தான் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் வந்து நிகில் அத்வானி. படத்தோட மியூசிக் வந்து அமல் மாலிக். அமல் மாலிக் தான் இந்த படத்தோட மியூசிக். கதைன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தாங்க. இந்தியா முழுக்க ஜாதி ஒழிப்புன்னாங்க. ஆனால் எந்த நாட்டிலையும், அதாவது இந்தியாவில் தமிழ்நாடாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், எங்கேயும் இன்னும் ஜாதி ஒழிப்புங்கிறது ஒழியவே இல்லைங்க. இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நிகில் அத்வானி இதுக்கு முன்னாடி நல்ல 2 படம் பண்ணியிருக்காரு. அதே பேஸ் பண்ணினா இது ஒரு கீழ் ஜாதியால் பாதிக்கப்பட்ட பெண்ணு. அவ வந்து பாக்ஸிங் கத்திக்கிட ஆசைப்படுவாங்க. அந்த பாக்ஸிங் கோச்சராக வரவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜான் அபிரகாம் வந்து மிலிட்ரியில இருந்து பூஷ் பண்ணி அனுப்பப்பட்டவர். இந்த காலேஜில் வந்து பாக்ஸரா ட்ரெயினராக வருவாருங்க. இந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்க கூடாம டார்ச்சர் பண்ணுவாங்க பசங்க. ஆனால் அந்த பொண்ணை கேலி பண்ணுறது, கூட்டு பண்ணுறது. என்னடா பின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட அண்ணன் இவங்க வம்சத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை கூட்டு, ஆனால் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் உனக்கு வான்னு கூட்டிட்டு வந்து செருப்பை கழட்டி அடிச்சு தலையில செருப்பை தூக்கி வச்சு இந்த கீழ் ஜாதி இந்த ஜாதி ஆசிஷ் வித்யார்த்து கடுமையான உள்ளா நடிச்சிருக்காரு. அப்ப இதுக்கு என்னடா வழி சொல்யூஷன்னா, இவரோட கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவரோட கதையின் நாயின்னு ஜான் அபிரகாமோட ஒய்ஃப் தான் தமனா. இவங்க 2 பேரும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க. என்ன பிரச்சனையோ தெரியல, மிலிட்ரியில இருந்து இவரை ஓச்சி விடுவாங்க. जात पात के प्रबंध का मैं भी सम्मान करता हूँ. यही सृष्टि का विधान है. கதையின் கலன் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் நடக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டு, அதாவது லொக்கேஷன் எல்லாமே பிரமாதமா இருக்கு. என்ன ஜாதி வன்கொடுமுறை தான், ஜாதி பிரச்சனையை வச்சு அது அந்த பொண்ணு படுற வேதனை. அது சர்வாரின்னு ஒரு பொண்ணு ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு பார்க்கும் போது அது மார்வாடி பொண்ணு மாதிரியே இல்லை, தமிழ் படங்களை பார்த்த கதையின் நாயகி மாதிரியே இருக்காங்க. படமும் விறுவிறுப்பா கொஞ்சம் கூட சகிக்காம ஜான் அபிரகாம் வந்து நல்ல பிரமாதமா நடிச்சிருக்காரு. கதையின் நாயகி சர்வாரியும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. தமனா கொஞ்ச நேரமே வந்தாலும் மனசுல நீங்க இடம் பெறாங்கன்னு தான் சொல்லணும். ஒளிப்பதிவு இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு கேமராமேன் மஸ்ட்ங்கிறத டைரக்டர் புரிஞ்சுக்கிட்டு நீல அத்வானி சரியான லொக்கேஷன் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஃபைட்டா இருக்கட்டும், ஃபைட்டு சும்மா அதிரிபுதியான ஃபைட்டுங்க. அதாவது ஜான் அபிரகாம் வந்து இந்த நேரத்தில் பாராட்டியதுன்னா நல்ல, அதாவது கதையோட கிட்டத்தட்ட அவரும் இந்த படத்தில் தயாரிப்பாளர் அவருவால் நடிச்சிருக்காரு போல. அதனாலவோ என்னவோ அற்புதமா நடிச்சிருக்காரு. படம் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா நமக்கு வந்து திரையில பார்க்குறவங்களுக்கு திரையில பாருங்க. அப்படி இல்லைன்னா ஜி தமிழ்ல என்னைக்கா இருந்தாலும் வரும். வேதா சூப்பர் ஹிட் படம், நல்ல படம். போய் தேட்டரில் போய் பாருங்க. அதாவது தொடர்ந்து என்னோட யூடியூப் சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களால் நான், உங்களுக்காக நான். मैं तो सिर्फ सारथी हूं, चक्रव्यूह तोड़ने वाली